அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இருக்கிற திருவாரூர் அரசு கலைக்கல்லூரி எப்படி உருவாயிற்று என்று அதற்கு பின்னால் இருக்கிற சில குறிப்புகளை பத்திரிகையாளர் கோவில் எனின் தன்னுடைய நூல் ஒன்றில் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டம் வரையில், அதாவது நான் சொல்வது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அல்ல, 1970ஆம் ஆண்டு வரையில் திருவாரூரில் எந்த கல்லூரியும் இல்லை. அங்கே இருக்கிற மாணவர்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் பூண்டி புஷ்பம் கல்லூரிக்குத்தான் போக வேண்டும். பூண்டி புஷ்பம் கல்லூரி என்பது 47 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. அல்லது அவர்கள் மயிலாடுதுறைக்கோ வேறு இடங்களுக்கோ தான் செல்ல வேண்டும். இதனை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள், அவருடைய சொந்த ஊரே திருவாரூர் தான். எனவே என்ன செய்யலாம் என்று கருதி திருக்குவளையிலே பிறந்த அவர் திருவாரூரிலே வந்து படிக்கலாம். ஆனால் திருவாரூரிலே பிறந்தவர்களே பல மைல் தூரம் கடந்து போய்த்தான் கல்லூரிக்கு போக வேண்டும் என்கிற நிலையை மாற்றி 1972 தான் அவருடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அந்த திருவாரூர் அரசு கலை கல்லூரி தொடங்கப்பட்டது. அது திருவாரூர் அரசு கலைஞர் அரசு கலைக்கல்லூரி என்று தான் இருந்தது. அந்த நுழைவாயிலில் அறிஞர் அண்ணா அவர்களின் சிலை வைக்கப்பட்டது. அதாவது கல்வி கற்க வருகிற மாணவர்களை வரவேற்பதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே காத்திருக்கிறார். அந்த கல்லூரியினுடைய வடிவமைப்பே சற்று வித்தியாசமாக ஒரு பறவை பறப்பது போல அந்த கட்டிட அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. அது எதற்கு என்று லெனின் சொல்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு நாட்டில் அப்படி ஒரு கட்டிட அமைப்பை பார்த்துவிட்டு, நம்முடைய கல்லூரிக்கும் அது பொருந்தும், ஏனென்றால் இங்கே படிக்கிறவர்கள் பறந்து போய் வேறு வேலைகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் அப்படி அமைக்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு அந்த கல்லூரியின் பெயரை மாற்றிவிட்டார். அது கலைஞர் கருணாநிதி அரசு கல்லூரி அல்ல, திருவிக அரசு கல்லூரி என்றுதான் இப்போதும் இருக்கிறது. திரு என்பது திருவாரூரைத்தான் குறிக்கும். அவர் பிறந்ததும் திருவாரூர் தான். அது திரு என்பது ஒரு மதிப்புக்கான அடைமொழி அல்ல. திருவாரூர் வி கல்யாணசுந்தரனார் என்பதுதான் அதனுடைய விரிவு. எனவே அது திருவாரூர் வி கல்யாணசுந்தரனார் திருவிக அரசு கலைக்கல்லூரி என்று மாற்றப்பட்டது. அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காரணம் சொன்னார். நான் எந்த காழ்ப்புணர்ச்சியிலும் இந்த பெயரை மாற்றவில்லை, உயிரோடு இருக்கிறவர்களினுடைய பெயரை வைக்க வேண்டாம் என்று கருதி கலைஞர் அரசு கல்லூரி என்பதை திருவிக அரசு கல்லூரி என்று மாற்றிவிட்டேன் என்று சொன்னார். இந்த காரணம் ஒரு பொருத்தமான காரணம் என்பது போல தோன்றுகிறது. ஆனால் அது உண்மையான காரணம் இல்லை. ஏனென்றால் அதே முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள்தான் கொடைக்கானலில் அன்னை தெரசாவின் பெயரில் மகளிர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அவர் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் போது அன்னை தெரசா அவர்கள் உயிரோடு தான் இருந்தார். எனவே இன்னொரு கட்சி தலைவரினுடைய பெயரை நீக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் செய்தார் என்பது வெளிப்படை. இதற்கு நேர் மாறாக கலைஞர் என்ன செய்தார் என்றால், சென்னை அடையாறில் இருக்கிற திரைப்பட கல்லூரிக்கு பொதுவாக சென்னை திரைப்பட கல்லூரி என்றுதான் பெயர் இருந்தது. கலைஞர் முதலமைச்சரானதற்கு பிறகு அதனை எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி என்று மாற்றினார். எம்ஜிஆர் யார் இவருடைய பெயரை எடுத்தாரோ அவருடைய பெயரையே கலைஞர் சூட்டினார் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி. இந்த அரசியலை தாண்டி திருவாரூருக்கு ஒரு கல்லூரி வந்தது. தான் பிறந்த ஊரில் ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குவது. முதலில் அங்கு ப்ரீ யூனிவர்சிட்டி புகுமுக வகுப்பு என்பதும் பட்ட வகுப்பில் முதலாண்டும் மட்டும் வந்தன. மிக விரைவாக பல்வேறு பட்ட வகுப்புகள், பிஏ பிகாம் வகுப்புகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு திருவாரூர் அரசு கலைக்கல்லூரி என்பது ஒரு குறிப்பிடத்தக்க கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கிறது. அவர் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராகவும் பிறகு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். அந்த திருவாரூரில் தான் பிறந்த ஊரில், தான் படித்த ஊரில் மற்றவர்களும் படிக்க வழிவகுக்க வேண்டும் என்று கலைஞர் கருதி இருக்கிறார். எனவே அந்த கல்லூரி எப்படி உருவாயிற்று, எப்படி வடிவமைக்கப்பட்டது, எப்படி பெயர் மாற்றப்பட்டது என்பதையெல்லாம் ஒரு சின்ன கட்டுரையில் கோவில் லெனின் அவர்கள் விரிவாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்.